ஹலோ, வெல்கம் டு இரவி ஹேர் அண்ட் மேக்கப். நானும் மிருதும் இன்றைக்கி கிளம்பிட்டோம். எங்கன்னா கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து மயிலாப்பூரில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தேரில் வந்து கபாலி, அப்புறம் இன்னொரு தேரில் கற்பகம்பாள், முருகர், விநாயகர், துர்க்கை இவங்க எல்லாமே தனித்தனியாக தேரில் வருவாங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock கிளம்பணும். அப்போது வந்து நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு தான் நான் எங்கேயுமே நாங்கள் போயிட்டு எதுவுமே வாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து விநாயகரும் கபாலியும் வந்து கிளம்பிட்டாங்க. பின்னாடி வந்து நாங்கள் முருகரையும் அம்பாள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. இட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டுடியோ கிட்டே வருவாங்க, நம்மளை தேடி வருவாங்க, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். மிருது வந்து இந்த குட்டி குட்டி குருவி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவள் வேணும்னு சொன்னால். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு குருவி ஒரு ஜோடி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clock கிளம்பி இங்கே வந்து 10க்கு வந்திருக்காங்க. அவள் வந்து எல்லோ கலரில் வாங்கினா. நிறைய கடை இருந்தது. முருங்கைக்காலாம் ரொம்ப சீப்பாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து நல்லா ஒரு வைப்பாக இருந்தது. மார்னிங்கு சைட் பை சைடு இவங்களும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வந்து சரி கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டூடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். தேர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே போனோம். இங்கேருந்து பார்க்கும்போது 3 தேர் தெரியுது. இவங்கெல்லாம் பின்னாடி வராங்க. முன்னாடி முக்கியமானவர் கிளம்பிட்டார். நம்ம வந்து இவங்கள மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. அவர் விஐபியை இன்னும் பார்க்க முடியல. அப்புறம் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். மிருது வந்து குருவி வாங்கி கொடுத்தோன்னே அப்படியே ஜாலியாக வச்சுட்டு விளையாடிட்டே வந்துட்டு இருந்தா. இந்த சீன் நல்லா இருந்தது. நான் வீடியோ கேப்சர் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க விபூதி வச்சுட்டு தொடச்சிட்டு இருந்தாங்க. எல்லா திங்ஸுமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இந்த பாட்டிங்கெல்லாம் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காண்ட்ருந்தாங்க ஜாலியாக. நாங்கள் அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருந்தது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டு. ஆனால் என்ன வெயில் தான், பயங்கர வெயிலாக இருந்தது. நம்ம ஸ்டூடியோக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ வெயிலாக இருந்தது. ஆனால் எல்லாருமே நல்லா ஜாலியாக பார்த்துட்டு அது வெயில் கூட பொருட்படுத்தாமல் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரோட்டில் தான் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. வெயில் அவ்வளோ வெயிலில் எப்படி தான் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னே தெரியல, பாவம். ஈவினிங் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஈவினிங் கூட வந்தோம். ஆனால் நான் வீடியோ வந்து ஈவினிங் கேப்சர் பண்ணல. ஏன் அப்படின்னா ஈவினிங் வந்து நாங்கள் வந்து அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். லைக் ஃபேமிலி ஷாப்பிங் மாதிரி நாங்கள் ஒரு சின்ன வாக் போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஷாப் பண்ணிவிட்டு வந்தோம். நான் அது எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஏன்னா அந்த மூமெண்ட் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு, மிருதுலாக்கு, அவங்க அப்பாவுக்கு எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தோம். ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து இங்கே ஒரு வாக் போவாங்க. நல்லாயிருக்கும். 4 மாட வீதியும் சுற்றி நம்ம நடக்கும்போது நிறைய கடைங்க இருக்கும். நாங்கள் அதை முடிச்சுட்டு டைரெக்டாக ஸ்டுடியோ போயிட்டோம். அப்புறம் மதியம் போல் வந்தாங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. விநாயகர் வேகமாக முன்னாடி வந்துட்டார். இவங்க பின்னாடி வர்றதுக்கு தான் நிறைய க்ரௌடாக இருந்தது. ரொம்ப லேட்டாச்சு. நிறைய மேளம்லாம் கொட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு நிறைய பசங்க தான் இருந்தாங்க. ஒரே ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்குலாம். நல்லா டான்ஸ் ஆடிட்டு அந்த வெயிலில் நிறைய பேர் செப்பல் போடாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா தேர் இழுத்துட்டு வரவங்கெல்லாம் யாருமே செப்பல் போடாமல் தான் இருந்தாங்க. அந்த உச்சி வெயில் எல்லாம் நல்லா தார் ரோட்டில் நடக்கும்போது கால் சுட்டுட்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் பெருசாக அவங்க வந்து எதுவும் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. டைரெக்ட் எங்களுக்கு ஆப்போசிட்டில் அங்கே பந்தல் போட்டிருக்காங்க. அங்கே வந்து பிஸ்கெட்டு, வாட்டர், அப்புறம் வாட்டர்மெலன், அப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு அவங்க கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இவங்க வழக்கமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. வருஷம் எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. கிட்ஸ் எல்லாம் இருந்தால் தேடி வந்து கொடுப்பாங்க. நம்ம ஒரு பை எடுத்துகிட்டு போனால் பையே நிரம்பிடும். நம்மளே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிஸ்கெட், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்லாயிருக்கும். இந்த சாப்பிட முடியாது நம்மளால். அப்புறம் விநாயகரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பின்னாடி வந்து ஒரே மேளம், தாளம்,
டான்ஸு தான் அவங்களது. பசங்கள்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த மோளத்துக்கு. இவங்க வந்து ருத்ராட்சத்தில் பண்ண சிவலிங்கம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வேண்டுதலா என்னன்னு தெரியல. இது வந்து பையனும் ஒரு தாத்தாவும் செம்ம டான்ஸு. பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே டான்ஸு தான். நிறைய வந்து இந்த சாம்பிராணி இருக்கும்ல, அதை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரே வாசனையாக இருந்தது. இந்த ஒரு பக்தி மயம்ன்றவங்கள அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தேர் பார்க்குறேன். நான் 63 பார்த்துருக்கேன். தேருக்கு பெருசாக நாங்கள் வரமாட்டோம், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இந்த டைம் வந்து தேர் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இவங்கெல்லாம் வெயிலில் வருவாங்க அப்படின்றதுனால எல்லாம் மாடி பால்கனிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க அவங்கள வந்து சில் டவுன் பண்ணுறதுக்கு. இந்த ரோடு எல்லாமே வேறு சூடாக இருக்கும், கால் வைக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆவாங்கன்றனால தண்ணி எடுத்து அவங்க மேலே ஊற்றுவாங்க. 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் நகர்ந்து வருவாங்க. இது இந்த வடம்ன்றது ரொம்ப நீளமாக இருந்தது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க இழுத்துட்டு வராங்க. பாதுகாப்புக்கு வந்த போலீஸு, லேடிஸு, அப்புறம் ஜென்ஸு, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் ஒன்று தான். சின்ன பசங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அது இழுக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம், புண்ணியம் அப்படின்றதுனால எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறது. எவ்வளோ நீளமாக இருக்குது அந்த கயிறு. எல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க ஜாலியாக. நிறைய பத்திரி தான் வியாபாரம். நாங்கள் மேலே இருந்ததுனால எங்களால் சாமி பார்க்க முடியல. அதனால் நாங்கள் டைரெக்டாக ஈவினிங் ஒரு 4 o'clock வந்துவிட்டோம். ஏன்னா அப்போ வந்து தேரை நிறுத்தி வச்சுருப்பாங்க. நீங்களும் இப்போ வந்து கபாலீஸ்வரரை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக உட்காண்ட்ருக்காரு. பார்த்த உடனே அப்படி இருந்தது. அவ்வளோ சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் கிட்ட வந்து பார்த்துட்டோம். இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஒரு ரவுண்ட் போனோம். போயிட்டு நானும் மிருதுவும் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு ஐஸ்கிரீம் இருந்தது, அதை வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே வந்துட்டோம். நைட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நாங்கள் திரும்ப ஃபேமிலியாக நைட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு மட்டும் காரப்பொரி வாங்கி நான் சாப்பிட்டேன். அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். நிறைய இந்த குருவிக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய மணி, ப்ரேஸ்லெட்டு அந்த மாதிரிலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். பாய்.